நெட்ஃப்ளிக்ஸில் பேட் அப்படின்னு பேஏ ஸ்டார் எல்லாம் வந்து டிஎஸ் அதுக்கப்புறம் ஆஃப் பாலிவுட் இப்படின்னு ஒரு வெப்சீரிஸு. அது வந்து கச்சன்னு இருந்தது. அதை பற்றி எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையவே கிடையாது. திடீர்னு தம்பி கதிர் என்ன பண்ணால் அதை பற்றி ஒரு ரைட்டப் எழுதியிருந்தான். பொதுவாக வந்து நல்லா இருக்குன்னா ஒரு 4 வரி 5 வரியில் எழுதுவோம், அதை பாருங்கன்னுவான். இது ஒரு பெரிய நீண்ட ரைட்டப்பு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ரொம்ப ஜிகுன்னு வேறு இருந்தது. அந்த கலர்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து அது ரொம்ப செட்டே ஆகலை. தம்பி கதருடைய ரைட்டப்புக்கு அப்புறம் வந்து சரி அதை பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்த குத்தம் நீங்கள் நம்ப மாட்டீங்க. 9 மணிக்கு நைட்டு பார்க்க ஆரம்பிச்சிங்களா அந்த நேரப்படி. ஓகே, நான் முடிக்கும் போது மணி வந்து 2:30. பொதுவாக நான் வெப்சீரிஸ் வந்து பார்க்கும்போது இப்போ கார்லேருந்து இறங்கி வராங்கன்னா ஒரு 10 செகண்ட் தள்ளி விட்ருவேன். நீ கார்லேருந்து இறங்கினா வெப்சீரிஸ்னுடைய பேசிக் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இறங்கி போவாங்க, நடந்து போயிட்டே இருப்பாங்க, ஒரு லாங் ஷாட் இருக்கும். ஏன்னா 40 மினிட்ஸ்க்கு அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான சித்துவெல்லாம் பண்ணுவானுங்க. அதனால் என்ன பண்ணுவோன்னா அந்த 10 செகண்டை வந்து ஓட்டி அப்படி தான் வந்து வெப்சீரிஸ் குடும்பமான வர பார்ப்பேன். நம்ப மாட்டீங்க, இந்த 10 செகண்டை வந்து இந்த வெப்சீரிஸை நான் யூஸ் பண்ணவே இல்லை. அது என்ன வெப்சீரிஸ் அப்படின்னா பேட்ஸ் ஆஃப் பாலிவுட். இந்த வெப்சீரிஸை இயக்குனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிவுட்டின் சூப்பர் ஸ்டார் பாஷா பாய். நீங்க என்ன வேணாலும் அவரை சொல்லிக்கலாம். ஷாருக் கானுடைய மகன் ஆரியன் கான் வந்து இந்த வெப்சீரிஸை வந்து இயக்கியிருக்கிறார். 7 எபிசோடு 40 நிமிடங்கள் வருது ஒரு எபிசோடும். இதனுடைய விரிவான விமர்சனத்தை தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். காரணம் என்னன்னா ஆரியன் கான் வந்து போதை மருந்து வழக்கு அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வெப்சீரிஸ் எப்படி இருக்கு, திடீர்னு வந்து அவருடைய டெபியூ வெப்சீரிஸா இது வந்திருக்குது, அந்த அளவுக்கு அது ஒர்த்தா இருக்குதா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹை பட்டன் வந்துன்னா ஹை பட்டன் பண்ண மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மற்ற சேனல்கள் இருக்கு, ஜாக்கி டிவி, கதைப்போம்பா, ஜாக்கி விலாக் தமிழ். இந்த 3 சேனல்லுமே நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்கோம். அதனுடைய லிங்க்குகளை வந்து பின் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன், நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சோ இப்போ பேட்ஸ் ஆஃப் பாலிவுட் வெப்சீரிஸ்னுடைய விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். சமூகத்தில் ஒரு அவமானமோ அசிங்கமோ நமக்கு நடக்குதுன்னா நம்ம என்ன செய்வோம்? ஒன்று அந்த அவமானத்திற்கோ அசிங்கத்திற்கோ ஒன்று பதில் சொல்லணும். இல்லை பொய்யாக புனையப்பட்ட ஒரு விஷயமா இருந்து நம்ம மேலே வந்தால் கூட கத்திரவன் கத்திட்டு இருக்கான் போடா மயிருன்ற மாதிரி நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருப்போம். ஆனால் நான் தப்பே செய்யலை, ஆனால் சந்தர்ப்பவசத்தால் நான் வந்து மாட்டினேன், ஆனால் என்னை வந்து இந்த சமூகமும் சரி ஊடகமும் சரி என்னை வச்சு செஞ்சுது. அப்படி வச்சு செஞ்சவங்களுக்கு நான் பதில் சொல்லணும், என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சி எடுத்த ஒரு வெப்சீரிஸ் தான் த பேட்ஸ் ஆஃப் பாலிவுட். இந்த பேட்ஸ் ஆஃப் பாலிவுட் வந்து பாலிவுடைய சட்டையர் டு த கோர்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி பிரிச்சு மேஞ்சு அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ஷாருக் கானுடைய பையன் ஆரியன் கான், அவருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. அதனால தான் இதை சொல்லிட்டு தான் இதுக்கப்புறம் இந்த வெப்சீரிஸை பற்றி நான் பேசணும், கதையை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா 2022 சம்திங் இந்த கோவிட் டைம்ல வந்து ஏதோ கப்பல் ஷிப்ல போய் பார்ட்டி பண்ண போகும்போது போதை மருந்து வழக்கில் வந்து கைது பண்ணப்படுறாரு யாரு, ஆரியன் கான். அதன் பிறகு 3 வாரங்களுக்கு வந்து அவர் வந்து சிறையில் இருந்துட்டு வெளியே வரார், பெயில் கிடைக்குது. அதன் பிறகு இப்போ வந்து ஒரு குற்றமற்றவர் நிரூபிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த வழக்கில் ஒருத்தர் லஞ்சம் வாங்கினார், அந்த வழக்கில் இருந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி லஞ்சம் வாங்கினார், அவர் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அது ஒரு பெரிய கதை. ஸோ இந்த 3 வாரங்கள் சிறையில் இருந்த ஷாருக் கானுடைய பையன் ஆரியன் கான் இந்த வெப்சீரிஸை இயக்கியிருக்கிறார். இந்த வெப்சீரிஸ்லையும் நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து சட்டையரா வந்து கீழ்ச்சி தொங்க விட்டுருக்காப்ல. அதில் இருக்கிற உள்ளீடுகள், அதில் இருக்கிற உள்ளரசியல், லஞ்ச லாவணியம், அதையும் இந்த வெப்சீரிஸ் வந்து போற போக்கில் அப்படி தட்டி விட்டு போகுது. அது மட்டும் கிடையாது, தன்னுடைய அவமானம் மட்டும் ஒரு அவமானமாக எடுத்துக்காம தன்னுடைய அப்பா டெல்லியிலிருந்து பாம்பே வந்து படத்தில் நடிக்கிறதுக்காகப்பட்ட கஷ்டங்களையும் பதிவு செய்திருக்காப்ல. ஸோ இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள், சைக்கோ முதலாளிகள், கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டு அவனை காலி பண்றது, ஒருத்தவங்க ஏறனா இன்னொருத்தவங்க காலை பிடிச்சி இழுக்கிறது, எல்லாமும் கலந்த ஒரு கலவையான ஒரு வெப்சீரிஸாக இந்த பேட்ஸ் ஆஃப் பாலிவுட் வந்து வந்திருக்கு. முதல்ல இந்த டைட்டிலுக்கே நான் வந்து ஆரியன் கானை வந்து பாராட்டணும். காரணம் என்ன, அந்த டைட்டில் என்ன சொல்லுன்னா, நம்ம வந்து பேடா சும்மா இதெல்லாம் நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தான் நீங்கள். ஏன்னா அது பிஏ அப்படின்னும் போது நம்மளால ஈஸியாக அதை வந்து ஸ்டார் போது நம்மளால வந்து நம்ம வந்து ஈஸியாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த டைட்டில் வந்து படம் முடியும் போது தான் அதை வந்து ரிவீலே பண்ணுவாப்ல. அப்போ எப்படி நீ என்னை வந்து சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ எல்லாருக்குமே அது தெரிஞ்சிடும். தி பாஸ்டர்ட் அது இதுன்ட்டு எல்லாருமே சமூக வலைதளங்கள் பேச ஆரம்பிச்சாச்சு. ஆனால் தி பேட்ஸ் ஆஃப் பாலிவுட்னு அதை எடுத்துக்கிட்டு வந்து கடைசியில் இதை மாதிரி ரிவீல் பண்ணும்போது இதை யாருமே கேள்வி கேட்க முடியாது. நீ எப்படி இதை சொல்லலாம்னே கேள்வி கேட்க முடியாது. இப்போ இதே மாதிரி ஒரு படத்தை இங்க இருக்கிற ஒரு பையன் மட்டும் எடுத்துட்டான் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இங்க ஒரு பெரிய நடிகருடைய பையன் எடுத்துட்டாப்லன்னா வச்சு செய்வாங்க. ஓகே, நான் சொல்ல வரது இதில் இருக்கிற கண்டென்ட், இந்த வேர்டு இருக்குல்ல,
இந்த பாஸ்டர்ட்ஸ் வேர்டு. இந்த வேர்டை வந்து நான் வந்து எப்போ கேள்விப்பட்டேன்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்காக ஒரு சின்ன சுவாரஸ்யம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த விடுதலை படம், அதுதான் நான் முதலாக தனியாக போய் பார்த்த ஒரு படம். அப்போ எயித்து லீவ் அந்த டைமில் அந்த படத்தை வந்து நான் தனியாக போய் பார்க்குறேன். அப்போ அந்த படத்தில் விஷ்ணுவர்தன் அண்ட் ரஜினி காம்பினேஷனில் கார் ஏதோ சம்திங் போகும்போது பாஸ்டர்ஸ் அப்படின்னும் போது அதுக்கு வந்து அர்த்தம் வந்து தேவிடியா பையன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அர்த்தம். அப்போ வந்து இது வந்து பெரிய பேச்சு. இன்னைக்கு நாம வந்து சகட்டு மேனிக்கு அதை பேசுறோம். எல்லா வார்த்தைகளுமே நான் சொல்ல வருது. கெட்ட வார்த்தைகள் என்பது வந்து கேட்ட வார்த்தைகள் தான். ஓகே, அது வந்து புதுசா வந்து வேட்டுக்கிறது தான் குதிக்கல. இங்க பேசுற விஷயங்கள் தான் அது. பட் ஆனா வந்து அது வந்து இப்போ வந்து அது வந்து சகஜமாகவே புழக்கத்தில் வந்துடுது. அது அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டோம். பார்த்துக்கலாம்டா அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து ரொம்ப ஃபேமஸ் சென்னை, ரைட்? இந்த வெப் சீரிஸ்ல வந்து மேட்டுக்குடிகள், மிக முக்கியமாக பாண்டியன் ஸ்டீலர்ஸ் போனா இருக்கிற ஆரியன் கான், அவனுடைய பார்வையில் இந்த வெப் சீரிஸை பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ எப்படியா இருந்தாலும் ஒரு ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டில் வந்து பேசுறது, பட்ட கஷ்டங்கள் எப்படியா இருந்தாலும் ஒரு பையனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயமா நான் என்ன பார்க்கறேன்னா, இப்போ மாரி செல்வராஜ் இருக்காரு, அவருடைய டெபியூ மூவி எப்படி இருக்கும்? காடு கரம்பு, எவ்வளோ கஷ்டங்கள், ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதுல இருந்து இந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை எப்படிலாம் பாதிக்கப்பட்டு இப்படிலாம் அவமானப்பட்டு ஒரு படிச்சு வர்றது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றதை அவருடைய ஒரு பார்வையில் பதிவு பண்றாருல. இது அப்படியே மேல்தட்டு வாழ்க்கையில் அவரு அங்கேயே ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனையை இதுல வந்து தன்னுடைய முதல் டெபியூ வெப் சீரிஸ்ல ஆரியன் கான் பதிவு செய்திருக்கிறார், ரைட்டா? பாலிவுட்ல வந்து நெப்போட்டிசம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஓகே, அந்த நெப்போட்டிசத்தை மீறி உள்ளார வந்து, அதாவது மகாராஷ்டிராவில் பாம்பேல வந்து ஜெயிச்சு இந்தியாவுடைய பாஷாவா கிங்கா மாறினது வந்து ஷாருக் கானுடைய அந்த இடம் இருக்குல்ல, அது சாதாரண இடம் கிடையாது. அந்த இடத்தை அடைவதற்கு அவர் எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டிருக்கணும்ன்றதையும் இந்த படத்துல நக்கல் விட்டுருக்காங்க. பாஷா அவங்களை பார்க்க வந்திருக்கணுமா அப்படின்னும் போது, எது பாஷா அவனா பெரிய மயிராவா அப்படின்ற மாதிரி சொல்லி அதை எடுத்து வந்து சொல்லும் போது, இதை வந்து ஷாருக் கான் நடிக்கிறாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த வெப் சீரிஸ்ல சகட்டு மேனிக்கு எல்லா பிரபலங்களுமே உள்ள வராங்க. ஒரு ஆளு இல்ல, சல்மான் கான்ல இருந்து எல்லாருமே, ரன்பீர் சிங், அவரு இவரு எதாவது நீங்க வந்து பாலிவுட்ல நீங்க எல்லாம் பார்த்து ரசித்த அத்தனை பிம்பங்களும் இந்த வெப் சீரிஸ்ல வராங்க. இவ்வளவு பேசிட்டே போறீங்க, எங்கேயாவது கதையை சொல்லி தொலையாங்க அப்படின்றீங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒருத்தவன் எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு வரான். அவன் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு பாலிவுட்ல அவன் போராடுறான். அந்த போராட்டம் தான் இந்த வெப் சீரிஸ் கதை. இதுல கதாபாத்திரங்களை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஆரியன் கான் வந்து பேட்ஸ் ஆஃப் பாலிவுட், அதுக்கு வேற ஒரு பேர் தான், ஆனால் பேட்ஸ் ஆஃப் பாலிவுட்னு எல்லாரும் பேசணும்ன்ற மாதிரி வச்சிருக்காப்ல. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கவரான மூவி என்னன்னா கில் அப்படின்ற ஒரு ஸ்லாஷர் மூவி நீங்க பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அதுல ஹீரோவா நடிச்ச லக்ஷயா லால்வானி அண்ட் அதுல மிகப்பெரிய வில்லனாக இருந்த ராகவ் ஜுயால், அவர் தான் இதுல வந்து பர்வாஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரையும், லக்ஷயா லால்வானி தான் வந்து இதுல வந்து அஸ்மான்ற ஹீரோ கேரக்டரையும் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கில் படத்தில் எதிரும் புதிரும். ஒரு மிக கொடூரமான வில்ல ராகவ் ஜுயால், இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து லக்ஷய் லால்வானி தான் வந்து கில்லில் வந்து ஹீரோ. அவர் வந்து ஒரு மிலிட்டரி ஆஃபீஸராக வந்துருப்பார், ஒரு ஸ்லாஷர் ஃபிலிம். அதாவது ராகவ் ஜுயாலுடைய அந்த பாடி லாங்குவேஜ்லாம் பார்க்கும்போது சாவடிச்சா போதுன்ற மாதிரியான ஒரு வெறுப்பு சம்பாதிச்சிருப்பார் அந்த படத்தில். ஆனால் ரியலான கேரக்டரில் நம்ம இந்தியில் இருக்கிற சிவகார்த்திகேயன் மாதிரின்னு சொல்லலாம் இந்த ராகவ் ஜுயால. ஏன்னா அவர் வந்து டான்சர், காம்பைரர், காமெடி சென்ஸ் உள்ளவர், டக்கு டக்குன்னு வந்து பேசுகிற அந்த டைமிங் காமெடிக்கு அவர் அடிச்சுக்க முடியாது. அவருடைய பாடி லாங்குவேஜ் அவ்வளோ பெரிய பெண் ரசிகர்களை சம்பாதிச்சு வச்சிருக்கிறவர் வந்து இந்த படத்தில் வந்து இந்த வெப் சீரிஸில் வந்து ஹீரோவுக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக வராப்ல. அதே நேரத்தில் படத்தினுடைய ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சஹீர் பம்பா அவங்க தான் வந்து கரிஷ்மா தல்வாரா நடிச்சிருக்காங்க. இதில் பாபி தியோலுடைய பொண்ணை அவங்க நடிச்சிருக்காங்க. அந்த நெப்போட்டிசம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. ஆனால் இதை வந்து நான் ரொம்ப ரசிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் ஆன்யா சிங்னு ஒரு பொண்ணு, அதாவது ஹீரோவுக்கு மேனேஜராக வர கேரக்டர். இந்த வெப் சீரிஸ் ஃபுல்லாக வராங்க. ஆர்ப்பாட்டம் இல்லாத அழகு, அவங்க வந்து ஜெனிலியாவை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு முகம் அவங்களுக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஏதோ ஷாருக்குடைய மேனேஜருடைய பொண்ணுன்னு ஒரு கதை சொல்கிறாங்க, நமக்கு தெரியல. அவங்க நிறைய படம் பண்ணியிருக்காங்க, கேமியோலாம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ரொம்ப த்ரோ அவுட் ஃபிலிமில் வராங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரைட்? பொதுவாக நம்ம கிட்ட ஒரு போலித்தனம் இருக்கு. அதாவது நம்ம புள்ள குழந்தையா பார்த்து ஆம்பளையோ பொம்பளையோ வளர்ப்போம், அது கல்யாணம் பண்ணி கொடுப்போம். அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்புறம் அந்த பொண்ணு இல்லை பையனோ புள்ள பார்ப்பாங்க. இப்போ இந்த புள்ள பார்க்குறப்ப வந்து தோலுக்கு வளர்ந்த பிறகு அவன் தோழன் இல்லையா, அவங்ககிட்ட வந்து ஒரு செக் ஜோக் அடிக்கிறதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பனப்பாக பேசுகிற சமூகம் மேலை நாடுகளில், மேற்கத்திய நாடுகளில் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு போலி பிம்பம் இருக்கும். அவங்க அந்த பையனையோ பிள்ளையோ குழந்தையவே பார்ப்பாங்க. அவன் கல்யாணம் பண்ணியிருப்பான், அவன் என்னென்னோ பண்ணியிருப்பான், அப்படி தான் புள்ள பிறந்திருக்கும். அது என்ன குந்தி தேவி மாதிரி போய் சூரியனை பார்த்து கையிலே வந்திருக்கும், மேட்டர் பண்ணி தானே புள்ள பார்த்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து அப்பாவும் பையனும் பேசுகிற ஒரு விஷயங்களே நிறைய தடங்கள்
சிக்கல்கள் இருக்கும். அப்போ அப்பாவும் பொண்ணுன்னா யோசிச்சு பாருங்க. அப்போ அவங்க வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்லோட என் பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற ஒரு மனநிலை இருப்பான். ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாமே தெரியும். அதனால தான் அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு போய் நீங்கள் கிளாஸ்லாம் எடுக்கல, அதுக்கு வந்து கோச்சிங் கிளாஸ்லாம் நீங்கள் அனுப்பல. ஆனாலும் அந்த குழந்தைகள் கல்யாணம் ஆனதுமே குழந்தை பெற்றுக்கிறாங்க இல்லையா? அப்போ தே நோ எவ்ரிதிங். ஆனால் உங்களுடைய பார்வையில் அது பிள்ளையாவே பார்க்குறீங்க. அவங்க கூட நீங்கள் செக்ஸ் ஜோக்கோ இல்லை மற்ற விஷயங்களோ கூட ஒளிப்படையாகவே உங்களால் பேச முடியாது. அடல்ட் கண்டென்ட்டை அவங்க கூட பேசலாம் இல்லையா? அவனுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? ஆனால் நம்ம வந்து நிறைய மதிப்பீடுகளை அந்த குழந்தைங்க மேலே வச்சுக்கிட்டே இருப்போம். அதனால தான் ஆரியன் கான் வந்து இந்த வந்து உடைச்சிருக்கிறார். முக்கியமா இந்த படத்துல ஒரு சைக்கோ புள்ள ஒன்று இருக்கும். பாபி தியோலுக்கு வந்து ஒரு புள்ள, அஜய் தல்வாருக்கான புள்ள சைக்கோ டு தி கோர். ஆனா அவன் பேசுறது எல்லாமே உண்மையா இருக்கும். அப்படி ஒரு கேரக்டர், அதுவும் வந்து முக்கியமான நேரத்தில் வந்து மாஸ்டர்பேட் பண்ணிட்டு இருக்கிறது. ஒரு வில்லன்களுக்குள்ள வந்து ஒரு டார்க் ஹியூமர்ல வந்து நீ வந்து ஹாப்பி எண்டிங் வந்து உன் வாயில பண்ணுவோன்றது, இல்ல அது வாயில தான் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி பேசுறது, இதெல்லாம் நீங்களாம் யோசிச்சு கூட பார்த்துக்க முடியாது. இப்போ இந்த ஊர்ல ஒரு டைரக்டருடைய பையனா இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன், அவங்க வந்து இப்படி ஒரு படத்தை எடுத்தாங்கன்னா அவ்வளவுதான். இங்க வந்து உடனே ஒழுக்க நெறிகள்லாம் அவன் மேல செலுத்தி அவனை காலி பண்ணியிருப்பாங்க. இதுல என்னன்னா ஆரியன் கானுடைய அம்மா ப்ரொடியூசர், அப்பா வந்து கேமியோ பண்றாரு. அப்பாவுடைய பிரபலத்தினால இந்த படத்துல எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் ஜஸ்ட் லைக் தட்டா வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த ஸ்வீட் சர்ப்ரைஸ்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க பாத்துக்கணும். அதே நேரத்தில் இந்த ஊடகங்கள் ரிவ்யூவர்ஸ்லாம் என்னெல்லாம் பண்றாங்க, அவங்க எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதில் எட்டு வந்து பேசணும். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. லவ் மேக்கிங் சீன்ஸை எப்படி எடுப்பாங்க அப்படின்றதுக்கு இன்டிமேசி கோச்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த இன்டிமேசி கோச்சுடைய வேலை என்னன்னா, எப்படி கட்டி பிடிக்கணும், எப்படி வந்து ரொமான்ஸ்ல பண்ணணும், எவ்வளவு நேரம் உடம்புல எந்த இடத்துல எவ்வளவு நேரம் கை இருக்கலாம்ன்றது முதற்கொண்டு அவங்க சொல்லி தருவாங்க. நீங்க எடுத்த மாதிரி நடிச்ச மாதிரி நடிச்சிட முடியாது. சமயத்தோட பேட் கேர்ளுடைய இயக்குனர் வர்ஷா கிட்ட வந்து இந்த யூடியூப் ப்ரொடியூசர்லாம் வந்து பேட்டி எடுத்தப்ப அதுல வந்து அந்த இன்டிமேசி கோச்சை பத்தி சொல்லியிருப்பாங்க அவங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த வெப் சீரிஸ்ல வந்து இம்ரான் ஹாஷ்மி தான் வந்து அந்த இன்டிமேசி கோச்சா வருவாரு. அவங்களுக்குள்ள அது இன்டிமேசி எப்படி இருக்கணும், எந்த மாதிரி எவ்வளவு தூரத்துக்கு முன்னேறலாம், என்ன மாதிரி. அப்ப அந்த வர்ஷாவுடைய இன்டர்வியூல வந்து ஒருத்தர் சொல்லியிருப்பார், நம்ம இந்திரகுமார் நினைக்கிறேன், 17 வயசுல வந்து டமால்னு தெரியாமலாம் கிஸ் அடிக்க முடியாது, புன்னகமானல கமல் வந்து ரேக்காவை கடிச்சார் இல்லையா, அந்த மாதிரிலாம் நீங்க சொல்லாமலாம் இங்க அடிக்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து இதுல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்க இதை பார்க்கும்போது ஒரு என்ன நீள்வெட்டு தோட்டத்தில் பாலிவுட்டை நீங்க ஃபுல்லா பார்க்குற மாதிரியான ஒரு விஷயத்த ஆரியன் கான் வந்து ரொம்ப போல்டா பண்ணியிருக்காருன்றதான் மேட்டர். போல்டானா ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப போல்டா பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து இந்த சீரீஸை வந்து ரசிக்க காரணமா இருக்கு. அதே நேரத்தில் இந்த 3 வார சிறை தண்டனையின் பொழுது தன்னுடைய அப்பா பட்ட கஷ்டம் ஒன்று இருக்குல்ல, சில இடங்களில் வந்து நீங்க எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும் அவரை வந்து காக்க வச்சு அவமானப்படுத்தி, அதாவது காலையில வந்தவரை சாயங்காலம் வரலையும் உட்கார வச்சு, அந்த மாதிரிலாம் அந்த 3 வாரத்துக்கு வந்து படாத பாடுபடுத்துறாங்க ஷாருக் கான். தப்பு பண்ணா மாட்டிட்டா நீங்க ஜஸ்ட் லைக் தான் சொல்லலாம். ஆனா அந்த இடத்துல வந்து போதை மருந்து வந்து இட்டுக்கட்ட பொய்யா வந்து அதான் பணம் காசு இருந்ததுன்னா அதை எப்படி வேணாலும் போகல, அதுல இருக்கிற உண்மைத்தன்மைகள் பக்கம் நான் போக விரும்பல. ஆனால் தன்னுடைய அப்பா எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டாங்கன்றது, அந்த அவமானங்கள்லாம் எப்படிலாம் வந்து குதுகலிச்சாங்க பாலிவுட்ல இருக்கிறவங்கன்றதையும் அதுல பதிவு பண்ணியிருந்தார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பதிவு பண்ணியிருந்தாருன்னு சொன்னல, அந்த பதிவு பண்ணியிருக்கிறது வந்து கதை மூலமாக ப்ரொடியூசர்லாம் எப்படி பண்றாங்கன்ற மாதிரி அந்த அதிகாரம் இருக்கிறவங்க எப்படிலாம் நடந்துக்குவாங்கன்றது ரொம்ப சட்டையத்தனமா அதை வந்து காட்சிப்படுத்தி இருந்ததெல்லாம் வேற லெவல். பாபி தியோல் அவருடைய 1999, 98 சம்திங் அந்த டைம்ல வந்து சாங்கை வந்து ரீக்ரியேட் பண்ணி, அப்போ வந்து அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாரு, அவர் எவ்வளவு பெரிய பெண் ரசிகர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்றது, மீட்டு விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் போற போக்குல பேசுறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. இது பாலிவுட்ல மட்டும்தான் அது சாத்தியம்னு நான் நினைக்கிறேன். அதுவும் தோளுக்கு வளர்ந்த தோழனை வந்து ஃப்ரெண்டா ட்ரீட் பண்றதும், அவனுக்கான கட்டற்ற சுதந்திரத்தை கொடுக்கறதும், அப்படி கொடுத்து வளர்த்தா அது இப்படியான ஒரு படைப்பாக வரும் அப்படின்றதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதான் உண்மை. இன்னொன்னு இருக்கு, நாங்களாம் ஜட்ஜே பண்ண மாட்டேன், ஜட்ஜ்மெண்டே பண்ண மாட்டேன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, வெளிப்பூச்சுக்கு வெளிப்பார்வைக்கு நம்ம பேசுவோம், ஆனா நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ற ஆளுங்க தான். உதாரணத்துக்கு நான் வந்து ஆரியன் கானை வந்து ஃபர்ஸ்ட் என் கேள்விப்படுறப்போ ஒரு வீடியோ, அந்த வீடியோ வந்து ஒரு பொண்ணோட நெருக்கமா இருக்கிற காட்சி, அது வந்து இணையதளத்தில் வரும்போது இதுதான் ஷாருக் கானோட பையன், இதுதான் ஃபர்ஸ்ட் இப்படிதான் வந்து ஒரு ரூமர் வந்தது. அது என்ன உண்மை தன்மை நமக்கு தெரியாது. அதன் பிறகு வந்து அந்த பையன் அடிபட்டது வந்து இந்த மாதிரியான ஒரு நியூஸ்ல, அதாவது போதை மருந்துவர்களை கைது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆளே இல்ல, திடுதிப்புன்னு இப்படி வந்து தி பேட்ஸ் ஆஃப் பாலிவுட் அப்படின்னும் போது அதிர்ச்சிலையும் அதிர்ச்சி. உண்மையிலே இந்த சீரீஸை பார்க்கும்போது அமுல் பேபி மாதிரி இருக்கிற ஒரு பையன் இப்படி எடுப்பானா நம்ம யோசிப்போம்ல, எடுக்க கூடாதா? அவன் சினிமா சார்ந்த ஆளுங்க கூட இதெல்லாம் பேசியிருக்க முடியாதா? நம்மளுக்கு அவனை பத்தி என்ன தெரியும்? ஆனா நம்ம முகத்தை வச்சும் அவனுடைய அமுல் பேபி தனமான அப்பியரன்ஸ் வச்சு நம்ம இவன் எப்படி இதை எடுத்திருப்பான்ட்டு. பட் ஆனா இந்த வெப் சீரிஸ் வந்து 3 பேர் வந்து எழுதியிருக்காங்க. ஆரியன் கான், பிலால்
விஷால் சித்திக் அண்ட் மானவ் சௌஹான், இந்த 3 பேர் சேர்ந்து தான் இதற்கான ரிட்டர்ன் வந்து ரைட்டிங் வந்து பண்ணிருக்காங்க. அவ்வளோ பிளாக் ஹியூமர்ஸ், நடிகர்களுக்குள்ள வந்து எப்படி அடிச்சுக்கிறாங்க போறாங்க அந்த விஷயங்கள் எல்லாமே கேமியோல வர ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப போல்டா அதெல்லாம் பண்ணதெல்லாம் வேற லெவல். அது ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். கவிஞர் வெயில் அவர்களுடைய ஒரு கவிதை, அந்த கவிதையில வந்து ஒரு அற்புதமான வார்த்தை ஒன்று இருக்கும், காதலில் சொற்கள் வெறும் சொற்கள் தான் அப்படின்னு. அது என்னங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க அதை யோசிச்சு பார்க்கும்போது காதல் வேறு காமம் வேறு அப்படின்றதும் அந்த நிறைய விஷயங்கள் அதில் நீங்க அந்த வார்த்தைகளுடைய அந்த கவிதைகளுடைய பயணிக்கும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிப்படும். இதுல அது மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கு, காதலில் சொற்கள் வெறும் சொற்கள் தான். அது சூழலை பொறுத்து, அதாவது ஜெயகாந்தன் சொன்ன மாதிரி அந்தந்த நேரத்து நியாயங்கள் தான் இங்க, தப்புன்னு ஒன்று கிடையவே கிடையாது. எல்லாமே அந்தந்த நேரத்து நியாயங்கள், அந்த நேரத்து சூழ்நிலை நியாயங்கள் தான் இங்க எல்லாமே. சோ அது இடத்துக்கு இடம் மாறுபடும். அதனால நீங்க வந்து ஒரு லா, ஒரு விஷயம், ஒரு பார்வையை இதுதான் எல்லோருக்குமானது அப்படின்றத உங்களால பொருத்தியே பார்க்க முடியாதுன்னு சொல்ல வரேன். அதுக்கான ஒரு சீன் இதுல வந்து வச்சிருப்பாரு டைரக்டர் ஆரியன் கான். இது எப்படி அப்படின்றது அங்க மேட்ரு. அது எந்த சீன் அப்படின்றத இந்த வெப் சீரிஸ் பார்த்தவங்க பதில் சொல்லலாம். சரியா நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்க என் கூட ரொம்ப நாளா டிராவல் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அந்த சீன் வந்து உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் சொன்ன இதே தான், காதலில் வெறும் சொற்கள் சொற்கள் தான். அதுல நீங்க ரொம்ப பூதகரமாக நீங்க எடுத்துட்டு போகணும். பேசும்போது 4 வார்த்தை விடும்போது, அன்னைக்கு நீ அதை சொன்னீங்க, நான் ஒன்று கைவிட மாட்டேன் அப்படின்ட்டு அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு மண்டகானம் பொறியதெல்லாம் இப்பதான் எனக்கு தெரியுது, நான் ஒன்று விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றது தான். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் இதுல இருக்கு, அதை பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க. சும்மா ஒரு ஃபன் தான், ரைட்? ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆன்யா சிங் வந்து இதில் வந்து மேனேஜராக இருப்பாங்க. அவங்க ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. யார் கூட? நம்ம ஹீரோ கூட. அப்படி கேஷுவலாக இருக்கும்போது அடுத்த ஸ்டெப்புக்கு ஏன் இந்த 2 பேருடைய ரிலேஷன்ல போகலன்றதுக்கும் ஒரு ஷார்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பொண்ணுடைய கேரக்டரைசேஷனே ரொம்ப நல்லா இருக்கும். கரண் ஜோஹர் வர்ற இடம்லாம் அவ்வளோ சூப்பர். அந்த பேச்சு, அந்த மாடுலேஷன்ஸ், பாலிவுட்டை வந்து நீள்வெட்டு தோட்டத்தில் வெட்டி பார்த்த மாதிரியான ஒரு வெப் சீரிஸ். இது பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டங்களை தாராளமாக சொல்லுங்க. இது வந்து வயது வந்தவர்களுக்கானதுன்றது இங்கே நான் சொல்லிடுறேன். கிளைமாக்ஸ் வந்து நீங்களா எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட், அதை நான் இங்க சொல்ல விரும்பல. மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, அந்த சைக்கோ தம்பி இருக்கிறான்ல, அதாவது பாபி தேவியோட பையன், அவன் ஏன் வந்து இப்படி இருக்கான் அப்படின்றதுக்கு ஒரு கதையை சொல்லியிருக்கலாம். ஆனா அதீதமான செல்வாக்கும் அதீதமான பணபலமும் இருந்தா அவங்க இப்படிதான் இருப்பாங்கன்றதையும் இதுல காமிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்த விட ஷாருக்கு வந்து பெருமைப்பட்டுக்கலாம். இப்படி ஒரு பிலிம் வந்து பையன் எடுத்திருக்கான், தன் மீதான கரையை தொடச்சது மட்டும் இல்ல, அதன் மூலமா பதில் சொல்லியிருக்கான் இந்த சமூகத்துக்கு அப்படின்றதையும் இந்த வெப் சீரிஸ் வந்து நமக்கு சொல்லுதுன்னு நான் சொல்லுவேன். எல்லாத்த விட ஃபன்னியான திங் வந்து இந்த வெப் சீரிஸ்ல இருக்கு என்னன்னா, சினிமாவில் இருக்கவங்க ரொம்ப சினிமாவை தான் எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருப்பாங்கன்னு நம்ம வந்து நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா. ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும், ராஜமௌலிக்கும் அமீர் கானுக்கும், வடப்பாவ் பெஸ்டா இட்லி சாம்பார் பெஸ்டா. சவுத்துல ராஜமௌலி இட்லி சாம்பார்னு வாப்பரு, நார்த்ல இருக்கிறவர் வடப்பாவ் தான் வந்து பெஸ்ட்னு சொல்லுவார். 2 பேர் பேசிக்குவாங்க. ஆனா எட்டு பார்க்கும்போது அவங்க சினிமா பத்தி பேசி அந்த மாதிரியான சட்டையரான திங் வந்து இந்த வெப் சீரிஸ் ஃபுல்லா இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எக்ஸலன்ட், மார்வலஸ், என்ன பேர் வேணாலும் இதை வச்சுக்காங்க. டோன்ட் மிஸ் இட். தமிழ் டப்பிங் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை பெருமிடங்களை தெரியப்படுத்துங்க. ஹை பட்டன் பண்ண மறக்காதீங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். வணக்கம்.